இதோட 3 செயின் ஆச்சு உனக்கு. ஆமா, உங்ககிட்ட இருக்க ஒரு செயினை கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த செயினையும் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொன்னு பெத்து வச்சிருக்கேன், அதுக்கு என்ன செய்யறது? என்னத்த செய்யறதுன்னா சும்மா ஒரு பவுன் போட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் குடி எனக்கு. குடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க மாமியார் அவளை கேட்காதா என்ன போட்டா ஏது போட்டா? பொட்ட புள்ளைய பெத்த நீ உனக்கெல்லாம் வந்து நீ வெறும் பொட்ட புள்ளையதான் பெற்றிருக்க. சும்மா என்ன கட்டி கொடுத்தா ஒரு 5 பவுன் 10 பவுன் போட்டு கட்டி கொடுத்துரு. இதே உன் புள்ள லவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கிய, லவ் பண்ற பையன் நகையே கேட்க மாட்டான், வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிருவான். ஆனா நான் ஆம்பளை பையனை பெத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு கல்யாணம் பண்ற பொண்ணு சொந்த வீடு இருக்கா, பையனுக்கு பெரிய பங்களா இருக்கா, கார் இருக்கா, போர்ஸ் கார் வச்சிருக்கான்னு கேட்டா நான் எங்க போறது? அவனுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம். செயினை கேக்குறேன். நான் என்ன கொடுமைக்காரியா கேக்குறதுக்கு? என் பையனுக்கு நான் சேர்த்து வைக்க வேண்டாம். ஒன்று இருந்தா ஒரு 10 கோடி ரூபா கூடு கொடுக்குறேன். இது ஆம்பளை பையனை பெத்து வச்சு இவ்வளவு வக்கனையா பேசுறியே, 2 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு அப்ப நான் எந்த அளவுக்கு வக்கனையா பேசுவேன்? அதுதான், நீ கட்டி தானே குடுக்கற. சும்மா ஒரு 10 பவுன் போட்டு கட்டி கொடுப்ப. ஆனா என் பையனுக்கு சொந்த வீடு கட்டணும்னா 50 லட்சம் ரூபா ஆகும். நீயா கொடுப்ப? பெத்துக்கிட்ட போய் சம்பாதிப்போ. ஏன்னோ பெரிய பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு பேசுற. ஆம்பளை பையனை பெத்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். கட்டிட்டு கேட்டானா நான் போய் தலையில துண்டதான் போட்டு உட்காரணும். போய் துண்டை போடு, இல்லைன்னா போய் ரோட்ல உட்காந்து பிச்சை எடு. யாரு வேண்டாம்னு சொல்லி சொன்னா?